இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் கஷ்டங்களில், கவலைகளில், வேதனைகளில், துன்பங்களில் உம்மை நாடி வரும்பொழுது எங்கள் வேதனைகளையும் கவலைகளையும் தீர்த்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ உதவுகின்ற உமது நல்ல உள்ளத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மனமாற்றம் பெற்று கடவுளில் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது கடவுள் நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கின்றோம். மேலும் ஆண்டவர் இவ்வாறு நமக்கு வெளிப்படுத்துகின்றார், தீயவற்றை விட்டுவிட்டு நல்லவற்றை செய்யும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கூறுகின்றார். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் என்று. இஸ்ரவேல் மக்கள் தவறுகள் பல செய்தார்கள். இதோ மனமாற்றம் பெற்று ஆண்டவரில் வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். நாமும் எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவற்றை மாற்றிக்கொண்டு நல் வாழ்க்கை வாழ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், அவருக்காக சாட்சிய வாழ்வு வாழும் பொழுது பல வகையான துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். ஆனால் நாம் கடவுளில் தஞ்சமடைந்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் என்று கூறுகிறது. இதோ நற்செய்தியிலே இவ்வாறு வாசிக்கின்றோம், நீங்கள் பல துன்பங்கள் படும் பொழுது எதை பேசுவது, எப்படி பேசுவது என்று கலங்க வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் என்று கூறுகிறது. எனவே ஆண்டவரின் அருளை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.